ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான ஒரு நாளிலே நேரத்திலே உங்களுடைய ஆசிரியை நிறைவாக தரிசன மாதா இந்த பகுதியில் வசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நிறைவாக தர வேண்டுமா சிறப்பாக ஜெபிக்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் தரிசன அன்னையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நாம் தொடங்கி இருக்கின்ற இந்த புதியதொரு ஆண்டிலே நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தரிசன அன்னையினுடைய பரிந்துரையால் நாம் ஒவ்வொருவரும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த பவனின் வழியாக ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பதாக இறைவன் தந்தை மகன் ஆவியார் உள்ள ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மில்கேஷ் அண்ட் குடும்பத்தினர், மினோஸ் குடும்பத்தினர், ஷர்மிளா சார்ல்ஸ் குடும்பத்தினர், ரொனால்ட் ராபின், அனிதா, கிறிஸ்டி ஜோசப், கவிதா அவர்கள் திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். அருளப்பன் சகாய மேரி, ஆரோக்கிய மேரி, அரிதா அமல்ராஜ், மேரி பாத்திமா, ரோஹித் இம்மானுவல், மெட்டனடா வின்சென்ட், ஜோயல் பினிக்ஸ் 13வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். மற்றும் கிறிஸ்டி அவர்கள் தன்னுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்றார்கள். ஆன்மாவுக்காக ஒப்பு கொடுக்கும் திருப்பதி ஜெயன் வசந்தி, தங்கராஜ் ராஜன், ஜோசப் பேரி, பேட்ரிக் சுப்பிரமணி,
Susie Raj, Darisana Mary, Andrew Amaraj, Arakya Swami, Divya Mary Michael, Vincent Francis. இவர்களுடைய ஆன்மாக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம். மற்றும் நம்முடைய ஒவ்வொரு கருத்துக்காகவும் இந்த அருமையான வேலையில் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த தரிசன மாதா ஆலயத்தில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். ஃபாதர் ஜெபித்தவாறே கடந்த ஆண்டு முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் மற்றும் சிறப்பான வகையில் இந்த ஒரு ஆண்டில் நாம் தொடங்கி இருக்கும் இந்த பயணம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மற்றும் நாம் ஏதாவது அவருக்கு குற்றம் குறைகள் ஏதாவது செய்திருந்தால் மனவருந்தி இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் நாம் பங்கு கொள்ள இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும்
இறைவா, எல்லா மக்களையும் ஒளிவிப்பவரே, முடிவில்லாமையில் மகிழும் மக்களை அருள்தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களின் நீர் வாசிப்பவரே, எங்கள் இதயங்களையும் பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் நம்மோடு
வார்த்தையான இறைவனங்களோடு இருப்பாராக. புனிதமாக எழுதின செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கடல் மீது நடப்பதை கண்டவர். அதிகாரம் 6 உயிருடைய வார்த்தைகள் 45 52 முடிய. 5000 பேர் உணவு உண்டவே இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சைதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகு படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்பொழுது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்கு பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்பொழுது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, தரிசன மாதாவுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட 2 வாசகமும் நமக்கு இறை சிந்தனையாக அமைவது. கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்கின்ற இறை சிந்தனையை தான் இன்றைய முதல் வாசகம் நாம் ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுகிறது. இறைய நற்செய்தி வாசகம் கொடுக்கிற இறை சிந்தனையாக அமைவது. இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கே நாம் அனைவரும் அச்சம் இல்லாதவர்களாக, பயம் இல்லாதவர்களாக நாம் ஒவ்வொருவரும் பேச முடியும், நாம் ஒவ்வொருவரும் செயல்பட முடியும் என்கின்ற இறை சிந்தனையை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கிறது. அவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகள், நாம் ஒவ்வொருவருமே இறைவனால் அன்பு செய்யப்படுகிறோம் என்றால், இறைவன் அன்பு செய்வதை நான் முழுமையாக விரும்புகிறேன் என்றால் அதனுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நான் பெற்றுக்கொண்ட அதே இறையன்பை நான் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இறைவனிடமிருந்து கிடைக்கிற அத்தகைய ஒரு அன்பை நான் இன்னொரு சகோதரனோடு அல்லது சகோதரியோடு நான் பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில இறைவனிடமிருந்து வருகிற அன்பாக இருந்தாலும்
ஆசீர்வாதமாகிறதால் அதனால் எந்தவித பயமும் கிடையாது. அது இயேசுவிலே பிரியமானவங்க, கடவுள் உங்களை அன்பு செய்யணுமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான்னு சொல்லுவீங்க. அன்பு செய்யணும்னா கடவுள் அன்பு செஞ்சால்தான் வண்டி ஓடும், இல்லைன்னா வண்டி ஓடாது. கடவுளுடைய அன்பால், கடவுளுடைய இரக்கத்தால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் நாம் ஒவ்வொருவரும் இயங்கி கொண்டிருக்கிறோம். மூச்சு எடுத்து வருகிறோம் அப்படின்னு சொன்னாலே இது நம்மளுடைய விருப்பம் கிடையாது, நம்முடைய விருப்பம் கிடையாது. மாறாக இறைவன் நினைத்தால் மட்டுமே அத்தகைய ஒரு செயல்பாட்டை, அத்தகைய ஒரு வாழ்வை வாழ முடியும். பல நேரங்களிலே கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம், கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் அதிக அன்பை, அதிக ஆசீர்வாதத்தை என்னுடைய சகோதரனுக்கோ அல்லது சகோதரிக்கோ கொடுக்க பல நேரங்களிலே நாம் தயாராக இல்லை. முதல்ல நான் கேட்டேன், கடவுளுடைய அன்பை எல்லாரும் யாரெல்லாம் பெறுவதற்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னா சவுண்ட் அதிகமா இருந்தது இல்லையா? அதே அன்பை உங்களுடைய சகோதரனோடு சகோதரியோடு பகிர்ந்து கொள்ள எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? சவுண்ட் பாத்தீங்களா? அதுக்காக உள்ள சவுண்ட் பாத்தீங்களா? எல்லா நேரத்திலையும் கடவுள் எனக்கு கொடுத்தா, கடவுள் என்ன அன்பு செஞ்சா போதும், பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரையும் கவலையே கிடையாது. எனக்கு உடல் உள்ள ஆரோக்கியம் இருக்கணும், எனக்கு நல்லபடியா இருந்தா போதும், நான் நல்லபடியா இருந்துட்டா போதும். ஆனா பக்கத்து வீட்டுக்கு இருக்கிறவங்க சகோதரனோ சகோதரியோ நோயோடு இருந்தால் அதை பற்றி கவலைப்படுகிறார். இயேசுவிலே பிரியமானவர்களே, சுயநல வாழ்க்கையை இறைவன் அன்பு செய்கிறாரா அப்படின்னு சொன்னால் அன்பு செய்வது கிடையாது. சுயநலத்தோடு செயல்படுகிற எந்த ஒரு செயல்பாடும் கடவுளுடைய செயல்பாடு கிடையாது, கடவுளுடைய செயல்பாடு கிடையாது. நான், எனது குடும்பம், என்னுடைய சொந்தங்கள் இவர்களுக்கு மட்டும் நல்லது நடந்தா போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நாம் அனைவருமே சுயநலவாதிகளாக இருக்கிறோம். அவர் இயேசுவே பிரியமானவர்கள். ஒருவேளை கடவுள் சுயநலமாக இருந்திருந்தால் நமக்கு அவருடைய அன்போ ஆசீர்வாதமோ முழுமையாக கிடைத்திருக்கிறது. ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே ஒரு சுயநலத்தோடு இருப்பது கிடையாது. மாறாக கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்துமே இன்னொரு உயிருக்கோ இன்னொரு மனிதனுக்கோ பயன்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அந்த இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரர்களே, இது முதல் சிந்தனை. இரண்டாவது சிந்தனை அச்சம், பயம் என்பது இந்த உலகத்திலே அனைத்து மனிதர்களுக்கும் அல்லது அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ள ஒன்றாக இருக்கிறது. யாரெல்லாம் எனக்கு பயமே இல்லை பாரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எதை பத்தியே எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது இல்லைங்களா? யாராவது என்ன கைத்தொழுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு அதை பத்தியும் பயம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கைத்தொழுங்க. யாருமே இல்லை இல்லையா? பதில் சொல்ற மாதிரி தெரியுது இல்லையா? குடும்பத்துல மனைவி யாருக்கு பயப்படுவாங்க? மனைவி யாருக்கு பயப்படுவாங்க? யாருக்கு? கணவன் பயப்படுறாங்க, கருப்பம் பூச்சிக்கு பயப்படுறாங்க, ஆனா கணவருக்கு பயப்படுறது கிடையாது. கரப்பாம்பூச்சிக்கு இருக்கிற ஒரு மரியாதை கணவர்களுக்கு இருப்பது கிடையாது. அவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு முனிவர் ஒருவர் ஒரு மரத்துக்கு அடியில அமர்ந்து அவர் ஒரு தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்து கொண்டிருக்கிற பொழுது
ஒரே சவுண்ட் கீச்சு கீச்சுன்னு ஒரே சவுண்ட். என்னன்னு பார்த்தா ஒரு எலி ஒரு புதருக்குள்ள இருந்துகிட்டு என்ன பண்ணுது, தலையை எப்படி பார்த்து திரும்ப உள்ள போயிடுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு முனிவர். பார்த்துக்கிட்டு அந்த எலியை பார்த்து சொல்றாரு, நீ எதுக்காக அதுல தலையை எட்டி பார்த்துட்டு உள்ள இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அந்த வழியில ஒரு பூனை இருக்குது, அந்த வழியில ஒரு பூனை இருக்குது. ஒருவேளை நான் அந்த சைடு போனேன் என்ன ஆகும், ஏன்னா அது பிடிச்சி சாப்பிடும். அதனால பயத்துல அச்சத்துல நான் இந்த புதருக்குள்ள இருந்து கொண்டு வருகிறேன். அதனால உங்களால் முடிஞ்ச என்னவா மாத்திருங்க, பூனையா மாத்திருங்க, பூனையா மாத்திருங்க. உடனே முனிவர் நினைக்கிறாரு, அப்படியா பூனையா மாத்தினா நீ பயம் இல்லாம அச்சம் இல்லாம சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு சொன்ன உடனே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது அந்த எலி. உடனே என்ன பண்றாரு, அந்த எலிய பூனையா மாத்திடுறாரு. பூனையா மாத்த உடனே அது தெருவுக்குள்ள போகுது. தெருவுக்குள்ள போயிட்டு திரும்ப முனிவரிடம் வருது. அந்த பூனை முனிவர்கிட்ட சொல்லுது, ஏன் இப்போ வருத்தத்தோட இருக்கிற அப்படின்னு முனிவர் கேட்கும் பொழுது, நான் எலியாக இருக்கும் பொழுது எதை பார்த்து பயந்தேன், பூனையை பார்த்து பயந்தேன். பூனையா இருந்து அந்த தெருவுக்குள்ள போகும்பொழுது அங்க ஒரு நாய் என்ன பண்ணுது, போற இடம்லாம் விரட்டுது, போற இடம்லாம் விரட்டுது. அதனால எனக்கு ஒரே பயமா இருக்குது. நீ என்ன பண்ணிட்டு பேசாம நாயா மாத்துது, பேசாம நாயா மாத்துது. உடனே ஒரு முனிவர் சரி போன போகணும் அப்படின்னு சொல்லி நாயா மாத்திட்டார். நாயா மாத்தின உடனே அந்த நாய் என்ன பண்ணுது, காட்டுக்குள்ள போகும்பொழுது அங்க இருக்கிற சிங்கம் வந்து அந்த நாயை துரத்து. உடனே அந்த நாய் மீண்டும் முனிவருக்கு வந்து, ஐயோ நான் காட்டு வழியா போட அங்க இருக்கிற சிங்கம் விடாம துரத்திட்டே இருந்தது. அதனால சிங்கம் தான் அந்த காட்டுக்கே ராஜா. அதனால என்னை உடனடியா சிங்கமா மாத்துது, அப்போ நான் பயம் இல்லாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கிட்ட சொல்லும் பொழுது அதை சிங்கமாக மாற்றுகிறான். சிங்கமாக மாறிட அந்த எலியிட்ட போது காட்டுக்கு போகும் பொழுது அதை மனிதர்கள் சூழ்ந்து கொண்டு அவற்றை எப்படியாவது பிடிச்சு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சிடணும், ஒரு சூழ்நிலை கொண்டு போயிடணும், மிருக காட்சி சாலையில் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் எல்லாம் வலையோடு அந்த சிங்கத்தை துரத்துகிறார்கள். உடனே அந்த சிங்கமாக மாறிய எலி முனிவரை நோக்கி வந்தது. இப்பொழுது நான் சிங்கமா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு நான் நினைச்சேன். ஆனால் சிங்கமா மாறின உடனே மனிதர்கள் வலையோடு கூண்டுகளோடு வராங்க, என்னை எப்படியாவது உள்ள அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எப்படியாவது மனிதர்களாக மாற்றுகிறாயா என்று முனிவரிடம் கேட்கிற பொழுது முனிவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நான் எத்தை இந்த உலகத்திலே மாற்றினாலும், பூனையாக மாற்றினாலும் அல்லது நாயாக மாற்றினாலும் அல்லது சிங்கமாக மாற்றினாலும் அல்லது மனிதனாக மாற்றினாலும் அந்த உருவம் மட்டுமே அங்கே மாறுகிறதே தவிர உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பயம் எலி வந்து மாற்றம் பெறுவதே கிடையாது. ஆகையால் அதே பயத்தோடு நீ எத்தகைய ஒரு உருமாற்றம் எடுத்தாலும் அதனால் எந்தவித பயனும் கிடையாது. ஆகையால் அந்த பயம் என்கின்ற எலியை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வெற்றி கொள்கிற பொழுது மட்டுமே பயம் இல்லாதவராக இந்த சமுதாயத்திலே பயணிக்க முடியும் என்று அந்த முனிவர் கூறுகிறார். நம்ம இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வருகிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருவதை சீடர்கள் பார்க்கிறார். அவர் பார்க்கிற பொழுது இது என்னுடைய ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது, இது என்னுடைய ஆண்டவருக்கே உகந்தது, கடவுளால் அனைத்தும் நிகழும் என சீடர்கள் நினைக்கவில்லை. மாறாக அவற்றை பார்க்கிற பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள், ஐயோ பேய் என்று சொல்லி அவர்கள் அச்சத்தோடு பயத்தோடு இருக்கிற நிகழ்வை
வாசகத்திலே நாம் ஒவ்வொருவராலும் பார்க்க முடியும். பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பயம் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு சொன்னா, என்னுடைய அனுபவத்தில் இருக்கிற பொழுது நான் இருட்டுல போய் பழக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அதை குறித்து எனக்கு பயம் கிடையாது. அவர்களை எல்லாம் நான் சந்திக்க தயாராகி விட்டேன் அப்படின்னு சொன்னா யார் எதை சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் நான் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கிறேன். இருட்டில் செல்வதாக இருந்தாலும் அல்லது அவர்களை சந்திப்பதாக இருந்தாலும் அல்லது பிற மனிதர்கள் மதிக்காமல் இருப்பதாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதன் அதிலே அனுபவம் மிக்கவராக இருக்கிறானோ அதில் எந்தவித பயமும் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படவே ஏற்படாது. அதே சமயத்தில் முதல் முறையாக நான் இருட்டை சந்திக்கிறேன் என்று நினைக்கிற பொழுது அது எனக்கு பயமுள்ளதாக மாறுகிறது. உதாரணமா, எந்த ஒரு பாம்பும் மனிதனை தேடி போய் அது கொத்துறது கிடையாது. எந்த பாம்பாவது உங்க வீடு தேடி வந்துருக்குதா? பாம்பு எந்த பாம்பாவது உங்க வீடு தேடி வந்துருக்குதா? ஒவ்வொரு பாம்பும் வராது. ஆனா பாம்பை கண்டா நமக்கு பயம் இல்லையா? பாம்பை கண்டா நமக்கு பயமா? பயம் இல்ல, பயம். ஆனா கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரையும் அது என்ன பண்ணும்? அது வேலை பார்த்து அது பாட்டே போயிட்டு இருக்கும். அதே சமயத்துல அந்த பாம்பையோ வாழையோ தலையோ நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம், இல்ல மிதிச்சிட்டோம், இல்ல அடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே ஒரு போடு போட்டுட்டு அப்படியே ஒரு தட்டி கொடுத்துட்டு போயிடும் இல்லையா? என்னடி அடிக்க வந்த அதனாலனா உன்னை தட்டி கொடுக்குறேன்னு ஒரு தட்டி கொடுக்கும். அதுல நம்மளுக்கு போயிடுது. அவர் இயேசுவிலே பிரியமான சகோதரர்களே, ஆகையால் எதை குறித்தும் நாம் பயப்பட அச்சமுற தேவை கிடையாது. அதற்கான அனுபவம் தான் நமக்கு தேவை. அடுத்ததான் நம்ம உதாரணங்களை பார்க்கும் பொழுது ஒரு வாசகத்தை வாசிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் ரெடியா இருப்பீங்க? எத்தனை பேர் வாசிக்கிறதுக்கு ரெடியா இருப்போம்? நம்ம வாசகம் பயம் இல்லாம அப்படி வாசிக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருப்போம்? இல்ல பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் மைக்கு பிடிச்சி பாடுவீங்க? இருக்கிற கூட்டத்துல என்ன 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. ஒரு 5 பேர் வச்சுக்கீங்க. 5 பேரை தாண்டி யாரும் இருக்க முடியாது. அத்தகைய ஒரு பயத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொன்னா அத்தகைய அனுபவத்துல இறங்கணும். அத்தகைய அனுபவத்துல இறங்கணும். இல்ல நான் அந்த பக்கமே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த அனுபவத்தை நீங்கள் பெறவில்லை என்றால் அந்த பயம் உங்களோடு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். இருட்டுல போறதுக்கு எனக்கு பயம்னு சொன்னா அந்த இருட்டை கண்டா ஒதுங்கி போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பொழுதும் அந்த இருட்டு பயத்திலிருந்து நீ விடுபட முடியாது. கரப்பாம்பூச்சி கண்டா பயம்னு சொன்னா அந்த கரப்பாம்பூச்சி ஒரு டைம் வந்து என்ன பண்ணுவோம்? கையால அடிக்கும். கையால அடிக்கணும். இல்ல எனக்கு கரப்பாம்பூச்சி கண்டாலே பயம்னு சொன்னா கடைசி வரைக்கும் கரப்பாம்பூச்சி கண்டா ஓரம்தான் போக முடியும். ஒரு சில பேருக்கு நாயை கண்டா பயம் இல்லையா? ஒரு சில பேருக்கு நாயை கண்டா பண்ணும். ஒரு முறையாவது அதை நாம் சந்திக்க வேண்டும். சந்திச்சாதான் அந்த பயத்திலிருந்து நாம் விடுபட முடியும். சாமி நைட்டு முதல்ல பூசை வைக்கும் பொழுது அப்படியே மைக்க பிடிச்சா அப்படியே போயிட்டே இருக்கலாம். மைக்க பிடிச்சா அப்படியே பூசை வச்சுக்கிட்டே இருக்கலாமா? இல்ல மறைவுரைகள் எல்லாம் அப்படியே சேர்ந்துருமா? ஒன்றும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் முதல் முறையே மைக்கிட்ட வரும் பொழுது என்ன ஆகும்? கொஞ்சம் பதட்டம் இருக்கதான் செய்யும். ஐயோ இது எனக்கு பயமா இருக்குது, இந்த அனுபவத்தை நான் சந்திக்க தயாராக இல்லை என்று சொல்லி நான் ஒதுங்கி இருந்தேன் என்றால் அந்த பயத்திலிருந்து நான் வெளிவர முடியாது. அவர் இயேசுவிலே பிரியமானவர்களே, ஆகையால் இந்த உலகத்தில் சாதித்த அனைத்து சாதனையாளர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்துல பயம் இருக்கும், அல்லது அவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும்.
எந்த ஒரு மனிதனும் பலவீனம் இல்லாமலும் இருந்தது கிடையாது. அதே சமயத்திலே பயம் இல்லாமலும் இருந்தது கிடையாது. உதாரணமாக விளையாட்டு வீரர்களை எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது ரொனால்டோ, மெஸ்ஸி இவர்களை எடுத்துக்கொண்டோம்னா முதல் போட்டியில கிரவுண்ட்ல இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா பயம் இல்லாம இருந்திருக்குமா? அல்லது முதல் போட்டியில அவர்கள் சிறப்பாக விளையாடி சாதனையை படைத்திருப்பார்களா என்றால் கிடையாது. பலவிதமான பயிற்சிகளை பெற்று அதிலிருந்து பயத்தை அகற்றி அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்தவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் ஒவ்வொரு விளையாட்டு வீரனுடைய வாழ்க்கையிலும் பயத்தை அகற்றி அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த அனுபவத்திலே ஈடுபடுகிற பொழுது, தொடர்ந்து அவற்றிலே முயற்சிக்கிற பொழுதுதான் அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். அதே சமயத்துல வியாபாரம் செய்து அல்லது பிசினஸ்ல பெரியாள ஆனவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது, ஐயோ என்னிடம் ஒரு 10,000 இருக்குது, ஒருவேளை நஷ்டமாக மாறிவிட்டால் என்கின்ற ஒரு பயம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அவரால் அந்த தொழில வெற்றி பெற முடியாது. அந்த தொழில வெற்றி பெற முடியாது. அதே சமயத்துல நான் தொடங்குகிற தொழிலானது தோல்வி அடைந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் அதை முயற்சித்து கொண்டே இருப்பேன். அதில் இருக்கிற பயத்தை நாம் அகற்றுகிற பொழுது, மீண்டும் மீண்டும் அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்கிற பொழுது நாம் அனைவருமே அந்த தொழிலே சாதனையாளர்களாக மாற முடியும். இவராக ஒவ்வொரு துறையும் நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது எடுத்த உடனே சாதனையாளர்களாக யாரும் மாறியது கிடையாது. இதை நாளில் நீங்கள் அனைவருமே சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்றால் தொடக்கத்திலே பர்ஃபெக்ஷன் வரவே வராது. எடுத்த உடனே நல்லா வாசிக்க முடியுமா? முடியாது. எடுத்த உடனே நல்ல பாடல்களை பாட முடியுமா என்றால் கிடையாது. பல முறை முயற்சி செய்து இறுதியாக சாதனையாளர்களாக மாறுவதுதான் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. அவர் இயேசுவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அல்லது விவிலிய அடிப்படையில நாம் பார்க்கிற பொழுது 5000 பேருக்கு உணவளித்த இறைவன் அதன் பிறகு சீடர்களை அனுப்பி வைத்து அவர் தனிப்பட்ட விதத்திலே அவர் ஜெபிப்பதற்காக செல்கிறார். சாதாரணமாக அந்த கடல் மீது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடக்கிறார் என்றால் ஏதோ தானம் என்று அல்ல, மாறாக தன்னை முழுமையாக ஜபத்திலே இணைத்துக் கொள்கிறார். தன்னுடைய தந்தையிடமிருந்து வெற்றி கொண்ட அந்த ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படையில் அந்த கடலிலே நடக்கிற ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது. நம்ம எல்லாம் கயிறுல நடக்கிறத பார்த்துருக்கோம். கயிறுல நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? சர்க்கஸ்ல கயிறுல நடக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் யாராவது கடல்ல நடக்கிறது, தண்ணியில் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை யாராவது நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்களா? கடல் வந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி மெழுகுத்திரி ஏந்தி மன்றாடுவீங்களா? ஜெபம் செய்வீங்களா? யாராவது ஒருவங்க தண்ணியில் நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கடல் சொன்னா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ரோட்டுக்கு மேல அந்த கேப்ல ஏதோ ஒரு ஜீவன் இணைந்து அப்படியே காத்துலயே நடந்து வராங்கன்னு வச்சுக்கணும். காத்துலயே நடந்து வராங்க, இடம் இருட்டாகுது, நீங்க பார்க்கிற உடனே என்ன சொல்லுவீங்க? பார்க்கிற உடனே சொல்லுவீங்க, இவரே நான் பார்க்க வாய்ந்தேன், இவரை குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லுவீங்களா? ஐயோ என்னமோ தெரியல, நேற்று நைட்டு நான் வீட்டுல இருந்து வெளில வந்து பார்த்தேன், இங்க இருந்து ஒரு உருவம் இங்கிருந்து அது வரைக்கும் போச்சு, இது வரைக்கும் அது வரைக்கும் போச்சு. நம்ம பயந்ததும் இல்லாம இருக்கிறவங்க ஒரு 4 பேர் சேர்த்து அவங்களையும் பயத்தை கிளப்பி விட்டுருவோம், அவங்களுக்கும் பயத்தை கிளப்பி விட்டுருவோம் இல்லையா? அது போல சலுக்கு அப்படியே கொலுசு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு சேவங்கெல்லாம் பயன்படுத்துறதே இல்லைங்களா? கொலுசு சத்தமே கேட்கறதுனால கொலுசு சத்தம்லாம் கேட்கறதே இல்லை. அப்பெல்லாம் கொலுசு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க?
ராத்திரியில சலவு சலவுன்னு போனா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நைட்டு பெய் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகள், அந்த சமுதாயத்துல பல்வேறு விதமான அச்சம் பயம் எல்லாம் இருக்குது. உடலுள்ள ஆரோக்கியத்தை பற்றிய பயம், நிறைய பயங்கள் இருக்கு. நம்மளே அடிக்கிட்டே போனேன்னா வெடிச்சிடும், அது வரைக்கும் தாங்காது, அது வரைக்கும் தாங்காது. ஆகையால் எதிர்காலத்தை பற்றிய பயம், தொழில வெற்றி அடைவோமா தோல்வி அடைவோமாங்கிற பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் என்று சொல்லி பல்வேறு விதமான பயங்கள் அச்சங்களுக்கு இருக்கிறது. ஆகையால் இந்த அச்சத்தை அனைத்தையும் நாம தகர்த்து எறியணும் அப்படின்னு சொன்னா, நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய அன்பை அனைத்து சூழ்நிலையிலும் நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இறைக்கால சூழ்நிலைகளை இறுதியாக சொல்ல வேண்டியது, நன்மை செய்வதற்கு பயம் இருக்குதா அல்லது தீமை செய்வதற்கு பயம் இருக்குதா? நீங்க தான் பதில் சொல்லணும். நன்மை செய்வதற்கு பயம் இருக்குதா, தீமை செய்வதற்கு பயம் இருக்குதா? தீமை செய்வதற்கு பயம் இருக்கா? அப்படியா? எத்தனை பேருக்கு தீமை செய்வதற்கு பயமா இருக்கு? 1 2 3 அவார்டெல்லாம் கொடுக்க மாட்டான், தைரியமா கேட்கணும். உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்குது, தப்பு செய்யறதுக்கு பயமா இருக்குது. ஆனால் சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது தப்பு செய்யறவங்க தான் பயம் இல்லாம இருக்காங்க. அது அரசியல்வாதியா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம். இன்றைய காலகட்டங்களில் வருகிற செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பட்ட பகல்ல ஓட ஓட வென்றது, காவல்துறையை அந்த போலீஸைய அவரோட சேர்ந்து போராடுறது, அல்லது சிறை கைதி வந்து எங்க போறாரு, போலீஸ் ஸ்டேஷன் போறாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல அவருடைய வாழ்க்கையை முடிகிறது. எத்தனையோ வழக்குகள் எங்க இருக்குது, கோர்ட்ல பெண்டிங்கா இருக்குது அப்படின்னு சொன்னா, இவை அனைத்திற்கும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நல்லது சொல்றதுக்கு பயமா இருக்குது, நல்லது சொல்றதுக்கு பயமா இருக்குது. யாருமே தைரியமா நல்லது பேசுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அதே சமயத்துல ஏதாவது தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க பயம் இல்லாமல் இருக்கிறாங்க, பயம் இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? என்கிட்ட செல்வம் இருக்குது, பணத்தை அள்ளி போட்டா வேலை முடியுது, இன்னைக்கு போனா நாளைக்குன்னா வெளியில வந்துருக்கோம். என்கிட்ட ஆர்வம் இருக்குது, அதனால எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன். யார் வேணாலும் சண்டை போடுவேன், எப்ப வேணாலும் போலீஸுக்கு போகலாம், ஆனா திரும்ப என்னால எளிமையாக வந்துவிட முடியும் என்கின்ற தைரியம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அப்பொழுது அவன் தவறு செய்ய தயங்குவதே கிடையாது. அவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகையால் இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, நாம் அனைவரும் நன்மை செய்கிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அதே சமயத்திலே தவறானவற்றை பேசுகிற பொழுது உள்ளத்தில் பயம், இறை அச்சம், அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்வது. இன்னைக்கு நமக்கு யாருக்காவது இறை அச்சம் இருக்குதா? கடவுளை கண்டா பயம் இருக்குதா? கடவுளை கண்டிப்பாருங்கிற பயம் இருக்குதா? எத்தனை பேருக்கு இறை பயம் இருக்குது? எத்தனை குழந்தைகளுக்கு இறை பயம் இருக்குது? எத்தனை பேருக்கு சாமியார் கண்ட பயம் இருக்குது? சாமியார் கண்ட யாராவது பயம் இருக்கா? மரியாதை இருக்கா? மரியாதை இருக்கிறது பயம் பயம் இருக்கா? ஏன் பயம் இல்லை? நல்லது செய்யும், அவங்க பாருங்க, பயம் கிடையாது. அவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரி, ஆகியால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணி வாழ்வின் பொழுதும் சீடர்கள் ஒவ்வொருவரையும் அச்சம் கொள்கிற பொழுது, நீங்கள் அச்சம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், நான் தான் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார். அதே சமயத்தில் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்கள் எல்லாம் தங்களை ஒரு அறையில அடைத்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கு தோன்றி அமைதி உரைத்தாங்க. மீண்டும் நீங்கள் அச்சமற்றவர்களாக உள்ள இருக்க தேவை கிடையாது, மாறாக உலகெங்கும் சென்று
நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒருவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தைரியம் ஊட்டுகிற கிறிஸ்துவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். அதே தைரியத்தை தான் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். எதற்கு தைரியம் அப்படின்னு சொன்னா, நல்லவற்றை பேசுவதற்கு, நல்லவற்றை செய்வதற்கு மட்டுமே என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். பற்றுக்கு அமைதிக்கும் காரணரே, மாண்டோரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறைநிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கு பெறுவதால் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை
என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தை தூய்மைப்படுத்த போது பயனுள்ள சிறிய பயன் காதை ஏற்றுள்ளீர். அதனால் நாங்கள் மீட்பிலே பயன்பெற்று விடையுள்ளாய் பெற்று நிலையான வானத்தை இழந்து, ஆகவே புனிதர்கள் வானத்துதர்களுடன் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூய்மைக்கும் ஒன்று ஆகியோருடைய ஆவியை பிடித்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாறு. பாடுபடவழிந்து தம்மையே கையளித்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையுரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றெடுப்பீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பல புலமைகளும்
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுறுத்தலும் எங்கள் திருத்தந்தை சிங்கராய் எங்களாயர் பீட்டர் துணையாயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவர செய்தரலும். மேலும் எத்துடன் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலாம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தராய் இந்த ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வருவதை மன்றாடுகின்றோம். கற்பிக்கப்பட்டு இறை பணிபுரியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கும் பேருள்ளத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஒரு திருப்புதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவைக்கு நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு அவைக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
மரி மாடியில் விண்ணவர் வார்த்திட ஆயுதங்கள் போற்றி இயேசு பிறந்தாரே. மகிமையில் தோன்றிய தகவனியே, மாட்சிமை தேவனின் கண்மணியே, மாந்தர்க்கு மீட்பினை வழங்கிடவே, மானிடனாக உதித்தவரே. மகிமையில் தோன்றிய தகவனியே, மாட்சிமை தேவனின் கண்மணியே, மாந்தர்க்கு மீட்பினை வழங்கிடவே, மானிடனாக உதித்தவரே. மகிழ்வோம் புகழ்வோம் மன்னோரின் ரட்சகர், பணிவிழும் ராவியில் படுகுழிவே, கன்னி மரி மடியில் விண்ணவர் வாழ்த்திட ஆயுதங்கள் போற்றி இயேசு பிறந்தாரே. மகிழ்வோனது தாரகையே, தீவிரம் ஞானிய கண்டிடவே, முன்வழி காட்டி சென்றதுவே, பாலனை கண்டு பணிந்திடவே, நின்றிடும் வானங்கள் தாரகையே, தீவிரம் ஞானிய கண்டிடவே, வழி காட்டி சென்றதுவே, பாலனை கண்டு பணிந்திடவே, பணிவோம் புகழ்வோம் மன்னோரின் ரட்சகர், பணிவிழும் ராவிலே படுகுழிவே, கன்னி மரி மடியில் விண்ணவர் வாழ்த்திட ஆயுதங்கள் போற்றி இயேசு பிறந்தாரே. மகிமை தோன்றிய தவமணியே, மாட்சிமை தேவனின் கண்மணியே, மாந்தர்க்கு மீட்பின் வழங்கிடவே, மானிடனாக உதித்தவரே. மகிமை தோன்றிய தவமணியே, மாட்சிமை தேவனின் கண்மணியே, மாந்தர்க்கு மீட்பினை வழங்கிடவே, மானிடனாக உதித்தவரே. மகிழ்வோம் புகழ்வோம் மன்னோரின் ரட்சகர், பணிவிழும் ராவில் கடுங்குளிர் வேளை, கன்னி மரி மடியில் சகோதர சகோதரர்களே, இன்று வருடத்தின் முதல் மாதம். இந்த மாதத்திலே நம்ம கேண்டல் ப்ரொசிஷன் நடத்தி கொடுத்து எதிர்களை நிறைவேற்றி கொடுத்தவர் நம் பங்கின் அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஸ்ட் ஃபாதர் ஆந்தோனி ஜோசப் மற்றும் லூகாஸ் எம்எல்சி. இவர்கள் இருவருக்கும் ஆலயத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்த நாள் அவருக்காக ஒரு சிறிய ஜெபம் செய்யுமாறு உங்களுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் அனைவருக்கும் அவர்களுக்கு நினைவூட்டும்படி ஒரு சிறிய அன்பளிப்பை அளிக்கின்றோம். இப்பொழுது அவர்களை அழைக்கின்றோம். அவர்கள் வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பஸ்லிகா சமந்தா, ஆனா மேரி,
விஜய் இவர்களோடு இணைந்து ஆரிட்டா அம்மோ சுசி ரிச்சர்ட் ஸ்ரீதர் மேனுவல் எட்வின் கிறிஸ்டி இயேசு தாஸ் ஜார்ஜ் ராகுல் புல்கியோ மற்றும் சகாயராஜ். இவர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேரல்ஸ் பாடல்கள் இந்த ஆண்டு எல்லார் வீடுகளிலும் வந்தாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? ஜோரா கரங்களை தட்டி அவங்க உற்சாகம் பண்ணுறோம். அப்போதான் அடுத்த ஆண்டு இன்னும் ஆர்வமா அவர்களால் செய்ய முடியும். அதனால அவர்களை உற்சாகப்படுத்தலாம். சரிங்களா? அடுத்ததாக போன வருஷம் அவன் டைப் வரும்போது சொல்லிட்டு போனேன். என்ன சொல்லிட்டு போனேன்? யாராவது ஆல்டர் பாய்ஸ் சேர்ந்தீங்களா? ஆல்டர் பாய்ஸ் இந்த ஜோனல்ல இருந்து யாராவது புதுசா ஒரே ஒரு ஜீவன் ஒரே ஒரு பையன் சேர்ந்துருக்காங்க. அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க? பேரண்ட்ஸு ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. லேட்டானா ஏதாவது வருத்தப்படுறீங்களா? யாருமே இல்லையா? பின்னாடி போய் பேசுறீங்களா? பேசினா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பின்னாடி போய் பேசினா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம மைக் எடுத்துட்டு பின்னாடி வர முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் லேட்டானா ப்ராப்ளம் இல்லை. ஓகே. அதனால பீடஸ் தயவு செய்து என்ன பண்ணுங்க? கோயிலுக்கு அனுப்பி வைங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆன்மீகத்தை உங்க குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா வயசான காலத்துல நீங்கள் வருந்த வேண்டி இருக்கும். அது என் பையன் நல்லா படிக்கிறான், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதை மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆன்மீகம், ஒழுக்கம், நல்லொழுக்கம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால பசங்களை தயவு செய்து என்ன பண்ணுங்க? ஆலயத்துக்கு அனுப்பி வைங்க. திருப்பலியில பங்கெடுக்க வைங்க. குடும்ப ஜெபங்கள் செய்யுங்க. முதல்ல நீங்க மொபைலை கம்மியா பயன்படுத்துங்க. அப்பதான் பார்க்கிற குழந்தைகள் அதை கம்மியா பயன்படுத்துவாங்க. முதல்ல நீங்க ஜெபம் செஞ்சாதான் அதை பார்க்கிற குழந்தைகள் ஜெபம் செய்வாங்க. நீங்க திருப்பலியில பங்கெடுத்தாதான் குழந்தைகளும் பங்கெடுப்பாங்க. அதனால நல்லொழுக்கம், ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது. இறுதியா சென்ற வருடம் என்ன சொல்லணும்னா அன்பியங்கள் இல்லையா? அன்பியங்கள் அனைத்து ஜோனல்கள் இங்க இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் தொடங்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த ஜெபமால ஜெபிச்சதுனால, அதன் பிறகு கேரளஸ் பாடல்கள் பாடினதுனால அதை தொடர்ந்து வழிநடத்த முடியல. இனி வருகிற காலங்கள்ல மீதம் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் அன்பியங்கள் தொடங்க வேண்டும். சிறப்பாக உங்களுடைய முழு ஒத்துழைப்பு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்கும் பொழுதும் இப்படியே உட்காந்துருப்பீங்களா? வீட சிறுவர்கள் அனுப்புறீங்களா? எவ்வளவு பேர் அனுப்புவீங்க? பசங்களை யாரெல்லாம் அனுப்புவீங்க? ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாங்க எடுத்து இப்ப கை தூக்கினாங்க. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? வாயாலே வடலாம் சொல்லக்கூடாது. வட சொன்னா அதை செய்யணும், எல்லாம் சொல்லவே
கூடாது. அதனால பெற்றோர்கள் உடைய குழந்தைகளை அனுப்பி வைக்கும் எல்லா இடங்களிலும் அன்பியங்கள் தொடருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனால இந்த அருமையான ஒரு நாளிலே இந்த கேரல்ஸ் ஜெபமாலை மற்றும் இந்த தரிசன மாதா இந்த திருப்பலி மற்றும் அனைத்து நிகழ்வுகளிலே சிறப்பான விதத்திலே வழிநடத்துகிற பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் பங்கில் இருக்கிற அனைத்து தந்தையர்களின் பெயராலும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிருக்கத்தின் உதவினால் இக்காலத்திலும் வருகின்ற காலத்திலும் பெறுவதாக இவ்வாறு கடந்து செல்லும் இவர்கள் பெரும்பெருக்காரன் தேவையான ஆறுதல் கூட்டம் பெற அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையுடன் நிறைவேற்ற அதை பற்றிக் கொள்ள செய்தரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு வாய்ப்பு அளித்த எங்கள் தந்தை மரியாதை அவர்களும் அவர்களுக்கும் மற்றும் பதர் ஜோசப் ஜோசப் அவர்களுக்கும் நான் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பதர் நீங்க வேணும் என்பது இல்லை, பரவாயில்ல நீ வை ஒரு நம்பிக்கையை கொடுத்து உற்சாகம் கொடுத்து இன்று எவ்வாறு மறுவரை சொன்னாரோ ஒரு விஷயம் நாம் எடுத்து செய்யும் போதுதான் அதோடைய பயம் நம்மளிருந்து போகும் என்று சொல்லும் மாதிரி எனக்கே ஒரு மறுவரை எடுத்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். தேங்க்யூ. உங்களுக்காகவும் நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தேவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சரிசனமான அன்பிலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேற்று.